2 நாளா ஃபோனை தான் நோண்டிட்டு இருந்தேன். ஒரே ரீல்ஸு, ஷார்ட் வீடியோஸ். பார்த்து 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 மண்டையே காஞ்சு போச்சு. ஏன்டா அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் மைண்டில் மதியம்லாம் என்னடா பண்ணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். ஒரு மாதிரி யோசனையே இல்லாமல். ஏன்னா நமக்கு வந்து டோபமைன் அதிகமாக சுரந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சுரக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. மண்டை எல்லாம் காஞ்சு போகும். அப்போ அந்த டோபமைனுக்காண்டி நம்ம என்னென்னவோ ரியாக்ட் பண்ணுவோம். ஏதாவது பண்ணணுமேனு இப்போ முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? அதனால் ரீல்ஸு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைக்கணும்னு நினைக்கிறோம், குறைக்க மாட்டோம் இல்லையா? இப்போ ஒரு புக்கு படித்தேன். அதில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தீர்வே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். நம்ம குழப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உணர்வுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட மென்டாலிட்டி வந்து சுருங்கி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வழியோ அதுக்கு தீர்வை கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு நம்ம தள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு கோழை. நம்மளால் முடியாது அப்படிங்கிறத வந்து முடியாது அப்படின்னு இன்னொருத்தட்ட சொல்கிறதா தான் ஒரு மீனிங். ஓகே.